உங்களை போன்ற மர்மக்கலை மருத்துவர்களுக்கு அரசாங்கம் எந்த அளவுக்கு ஆதரவு அளிக்குது? சார் சித்த அரசாங்கம் வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் ஓரளவு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சார். அது மாதிரி உங்களுடைய ஆதரவு மருத்துவ முறையை இருக்கு பண்ணியிருக்காங்க. ஆமாம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா சார், இப்போ சித்த மருத்துவம் எல்லாம் வந்துட்டு டிகிரி கொடுக்குறாங்க, ரைட் தானே? அது படித்து பாஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண. மர்மக்கலை மருத்துவம் இறை அருளால் மட்டுமே செய்யக்கூடியது. இதற்கு இன்னும் டிகிரிலாம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி சமைக்கணும், எப்படி பரிமாறணுங்கிறதுக்கு வரைக்கும் டிகிரி இருக்குது. எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துறதுக்கு டிகிரி இருக்குது. ஆனால் வர்மக்கலை மருத்துவம், உயிர் காக்கிற மருத்துவம், அதற்கு மட்டும் டிகிரி இன்னும் அங்கீகரிக்கப்படலை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது வெறும் ஏட்டில் படிச்சியோ வர்றதில்லை. இது இறையருள் உள்ளவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு மருத்துவம். சித்தர்களின் அருளை பெற்றவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய விஷயம். ஆன்மீகம் கலந்தது. அப்போது இதுக்கு அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்குது. எப்படின்னா, இவர் வந்துட்டு பாரம்பரிய மருத்துவர் என்று நான் சான்றளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாசில்தாரும் கலெக்டரும் சர்டிஃபிகேட் பண்ணிடுவாங்க. அதை வாங்கி வச்சுக்குவோம். அதுதான் எங்களுக்கான அங்கீகாரம். இப்போ ஆங்கில மருத்துவத்தை நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி மூலிகை மருத்துவத்தை பண்ணுவதற்கு, வர்மக்கலை சிகிச்சை கொடுப்பதற்கு அரசாங்கம் சப்போர்ட் தான் பண்ணுது சார். ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லாதவங்களுக்கும் உங்களுடைய சிகிச்சை முறை பலன் அளிக்குமா? சிகிச்சை முறை பலன் அளிக்கும். அவங்க வரமாட்டாங்க. அவங்க சிகிச்சை கொடுக்க முடியாது. அவங்க வர்ம ஆசானாக முடியாது. வியாதியஸ்தர்கள் குணமாக முடியும்.